ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் உத்தமமான வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி மாசற்ற வழியில் நடப்பதை குறிக்கின்றது. இது வெறும் வெளிப்படையான பக்தி மட்டுமல்ல, இருதயத்தில் நேர்மையும் விவேகம் நிறைந்த வாழ்க்கையாக விவரிக்கப்படுகிறது. உத்தமமான வாழ்க்கை குறித்து தேவ வசனங்கள் மற்றும் கொள்கைகள். உத்தம வழிபாடும் வழியும். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இது வீட்டிலும் பொது வாழ்விலும் ஒரே மாதிரியான நேர்மையை கடைபிடிப்பதை வலியுறுத்துகிறது. பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேத போதனைகளை பின்பற்றுவது உத்தமமான வாழ்க்கைக்கு அடித்தளம். பரிசுத்தம். நான் கவனமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன், என் வீட்டில் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன். பாதுகாப்பு. உத்தம நடக்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாயிருக்கிறார். உத்தமான வாழ்க்கைக்கு தேவனே அரணாயிருக்கிறார். உதாரணங்கள். யோபு தேவனுக்கு பயந்து உத்தமாயிருந்ததால் தேவன் அவரை நேசித்தார். மோசே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். உத்தமமான வாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள். நேர்மை. மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் இல்லாமல் நேர்மையாக இருப்பது. கீழ்ப்படுதல். தேவனுடைய வார்த்தைக்கும் போதனைகளுக்கும் கீழ்ப்படிதல். பொறுமை. துன்பங்களிலும் எதிர்ப்புகளிலும் சோர்ந்து போகாமல் உத்தமத்தில் நிலைத்திருப்பது. சுருக்கமாக சொன்னால், உத்தமமான வாழ்க்கை என்பது தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற பயத்தோடும் இருதயத்தில் மாசற்ற தன்மையோடும் வாழும் வாழ்க்கையாகும். கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தமனுமாய் இந்த யோபுவின் வாழ்க்கையில் தான் எத்தனை இழப்புகள், வேதனைகள், போராட்டங்கள், அவருடைய சிநேகிதர்கள் பலவித வார்த்தைகளை கூறி அவரை தடுமாற வைத்தார்கள். ஆனாலும் யோபு, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலக்கேன் என்று கூறிய யோபு தேவனுடைய வழி உத்தமமானது என்றும் அவர் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை என்றும் நன்கு அறிந்திருந்தார். யோபு மாத்திரமா? நோவாவை பாருங்கள். நோவாவின் காலம் அக்கிரமும் பாவம் நிறைந்த காலமாயிருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் நோவா இறுதி வரை தன் உத்தமத்தில் தவறவில்லை. அழிவு வந்த போது நோவாவும் அவருடைய வீட்டாளர்களும் சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் தன் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அறிந்த தாவீது ராஜா, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்றும் ஜெபித்தது. அந்த உறுதியோடு தான் எதிர்கொண்ட போராட்டங்கள், பயமுறுத்தல்கள் அனைத்தையும் மேற்கொண்டு வெற்றியோடு முன் சென்றார். உத்தமம் என்பது குற்றப்படுத்தப்படாத வாழ்க்கை. நம்மில் யார் அப்படி இருக்கிறோம்? நான் உத்தமன் என்று நினைப்பவன் அல்ல. கர்த்தருக்கு முன் உத்தமமாய் நடப்பவர்களை என்ன வந்தாலும் தேவன் கைவிடவே மாட்டார். ஆகவே நமது வழிகளை உத்தமமாய் காத்துக் கொள்வோமாக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள கிருபையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு என் வாழ்வின் முன்னுரிமை தருகிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணப்படுத்த, உம்முடைய வார்த்தையை என் வாழ்வில் உருக பற்றிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.